சார் குட் மார்னிங். எப்படி எப்படி இருந்தது? குட் மார்னிங் சார். சூப்பர் சூப்பர் மேடம். கற்பக மேடமுடைய ஸ்பீச் வந்து நாம அப்படி பேச முடியலையேங்கிற ஆதங்கம் எனக்கு நிறைய இருக்கு. நாம அது மாதிரி நம்ம இப்ப ஜூம்லயே நம்ம வந்து ஆரம்பத்துல பேசுறதுக்கு இப்ப பேசுறதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும்போது நாம அது மாதிரி பேசணும், எப்படி கஸ்டமர்கிட்ட பேசணும், நம்மளுடைய சக்சஸ் ஸ்டோரி என்னைக்கு சொல்லணுங்கிற ஆர்வம் எனக்கு நிறைய நாள் இப்ப வந்துருக்குங்க. இதை கேட்கும்போது நாம என்னைக்கு நம்ம சக்சஸ் ஸ்டோரி மாதிரி சொல்லுவோம், நம்ம 4 பேர்த்துக்கு பிளான் சொல்லி நம்ம கீழே டீமை எப்படி வளர்ப்போம் அப்படிங்கிற வந்து எனக்கு ரொம்ப நம்ம சொல்ல சொல்ல எனக்கே தண்ணி வர்ற மாதிரி இருக்குது கண்ணில். அவ்வளவுதான் இருக்குங்க எனக்கு. பட் இது நாம ஏன் செய்யல? ஒரு மேடம் வந்து மாவு விற்கிறவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவங்க, அவங்க படிக்காதவங்க சக்சஸ் பண்ணியிருக்காங்க. நாம நம்ம நம்ம இதுக்கு நம்ம எத்தனை பேர்த்த பார்த்துருக்கோம், எத்தனை பேர்த்த சந்திச்சிருக்கோம், நமக்கு ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் எவ்வளவு பேர் இருக்காங்க. நம்மளால ஏன் சொல்ல முடியல அப்படிங்கிறது நிறைய ஆதங்கம் இருக்குதுங்க. அதனால எனக்கு கண்டிப்பா சக்சஸ் பண்ணணும்னு அதுக்கு நான் சொல்றேன். அதுக்கு கண்டிப்பா அதுக்கு என்ன என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அப்புசாமி சார்? நம்பிக்கை, லேர்ன் பண்ணணும், நிறைய லேர்ன் பண்ணணும். அதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? நான் தான் காரணங்க. அந்த லேர்னிங் எங்க இருந்து வரும்? சார் டெய்லி நீங்களே கொடுக்குறீங்க. இல்ல, அந்த லேர்னிங் எங்க இருந்து வரும்னு. எங்கிட்ட தான் இல்ல, நான் தான் பண்ணுங்க. எப்படி அதை லேர்ன் பண்ண முடியும்? புக்ஸ் இந்த மாதிரி நீங்க தினசரி சொல்றது சார், சிடி நீங்க புக்ஸ். கத்துக்கிட்ட விஷயங்களை நல்லா சொல்றேன் கேட்டுங்க. ஃபீல்டுல போய் பேசும்போது தான் அந்த லேர்னிங் வரும். ம். ஒருத்தருக்கு கிரிக்கெட் விளையாடணும்னு ஆசை. டைரக்டா நேரா போயிட்டு மேட்ச் நடக்கிற அன்னைக்கு விளையாடுனா கிரிக்கெட் விளையாடுவாரா? பயிற்சி முயற்சியும் வேணுங்க கண்டிப்பா. டெய்லி பயிற்சி பண்ணணும். அவரு ம். பேட்ஸ்மேனா இருந்தாலும் சரி, பவுலரா இருந்தாலும் சரி, டெய்லி பிராக்டிஸ் போணும். அப்ப டெய்லி நீங்க நடக்கக்கூடிய மீட்டிங், ட்ரெய்னிங்க நீங்க ஆக்ஷன்ல கொண்டு போணும். போய் இன்னொருத்தர்ட்ட பேசணும். எஸ் பேசுனா தான் நீங்க பண்ற எஸ் தப்பு சார். என்னன்னு தெரியும். இப்படியே உட்கார்ந்து Zoomலயே பேசிட்டு இருந்தா வராது. போய் எஸ் சார் எஸ் இன்னொருத்தர்ட்ட சார். கண்டிப்பா பேசணும். கண்டிப்பா. கத்துக்கணும், இன்னொருத்தர்ட்ட ம். பேசணும். அப்புறம் நான் கத்துக்கல, ம். நான் புரிஞ்சுக்கலன்னா முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. எஸ் சார் நீங்க எஸ் சார் எஸ் இன்னொருத்தர்ட்ட சார். போய் பேசணும். எங்க அப்ளைன் வந்தா தான் பேசுவாரு. அவரு வந்தா தான் பிசினஸ் நடக்கும்னா நடக்காது. நீங்க போய் பேசணும். பேசினாதான் இன்றைக்கு அது விக்டோரியா மேடம் எஸ் வந்தாலும் சார். சரி, ரூபனா இருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்த லெவல் வந்திருக்கிறதுக்கு காரணம் அது கற்பக மேடம் இருந்தாலும் சரி. அவங்க போய் பேசுனனால அவங்க கத்துக்கிட்டாங்க. ட்ரெய்னிங் ஆமா நீங்க சார் குடுக்க ஆமா சார். மாட்டாங்க. போய் பேச ஆரம்பிச்சாங்க. பேச ஆரம்பிச்சவங்க எல்லாம் வெஸ்டீஜ்ல ஜெயிச்சிருக்கிறாங்க. பேசாம இன்னொருத்தர நம்பி இருந்தவங்க எல்லாம் அப்படியே தான் இருக்கிறாங்க. அதுக்கு நிறைய உதாரணங்கள சொல்ல எஸ் சார். முடியும். ஜெயிச்சதுக்கும் நிறைய உதாரணங்கள தேங்க்யூ. சொல்ல முடியும். நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எப்ப யார்ட்ட போய் பேச போறீங்க? பேசுனா தப்பாயிடுமோன்னு நினைச்சீங்கன்னா வாழ்க்கையில எப்பவுமே பேச முடியாது. தப்பா பேசுனவங்க தான் இன்னைக்கு மணிக்கணக்கா பேசுறாங்க. எந்த யாரா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில எந்த ஒரு அடிப்படை, அதாவது ஒரு குழந்தையா இருந்து அவங்க ஏபிசிடி எழுதினாலும் சரி, அ ஆ எழுதினாலும் சரி, சரியா எழுதினவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அதே மாரி பிரசன்டேஷன், சரியான பிரசன்டேஷன் ஒண்ணுமே கிடையாது. நீங்க குடுக்கிறது தான் பிரசன்டேஷன். இன்னைக்கு நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கேன்னா இதுதான். எல்லாருமே பேச முடியும். எல்லாராலயும் பேச முடியும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொருத்தர்ட்ட பேசுறோமோ, அழகா போட்டிருக்காங்க அந்த சோபாராணி மேடம். தேங்க்ஸ் மேடம். பிராக்டிஸ். பிராக்டிஸ்னா என்ன? நீ திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்றது தான். பிராக்டிஸ் இஸ் எ மோர் அச்சீவ்மென்ட்ஸ். பிராக்டிஸ் மேட் எ பெர்ஃபெக்ட் பெர்சன். நீங்க அதுதான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பிராக்டிஸ் பண்ண தான் நீங்க பெர்ஃபெக்ட்டா மாற முடியும். எனக்கு பேச தெரியாது, எனக்கு பேச தெரியாது அப்படின்னா வெஸ்டீஜ்ல நீங்க வெற்றியாளரா மாற முடியாது. நீங்க பேசுங்க. இந்த எஸ் உலகத்துல சார். யாரையும் குறைச்சு மதிப்பிடாதீங்கன்னு சொல்லிருக்காங்க. யாருக்குள்ள என்ன திறமை இருக்குன்றது யாருக்கும் தெரியாது. நெறைய பேர் பேச ஆரம்பிச்சா நல்ல பாயிண்டா பேசுவாங்க. ஆனா வெஸ்டீஜ் பிரசன்டேஷன் மட்டும் நான் பேச மாட்டேன். நான் பேச மாட்டேன்னு முடிவெடுத்தவங்கள நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. எஸ் ஆனா சார். நான் பேசணும்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா, அத கொஞ்சம் மாத்தி எடுத்துட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை பிரைட்டா இருக்கும். உங்க குடும்பம் நல்லா இருக்கும். உங்களுடைய பேரும் புகழும் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு இருக்கும். பேச்ச மட்டுமே முதலிடம் தேங்க்யூ. வச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனையோ தலைவர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க. பேச்ச மட்டுமே முதலிடா வச்சவங்க இன்னைக்கு எத்தனையோ பேரு. சுகிசிவம் ஐயா. ஏன்னா அவருடைய நெறைய செமினார்ஸ் வந்து நான் நேரடியா அட்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். அவர் வந்து ஒரு அட்வொகேட், பிஎல் முடிச்சிருக்கிறாரு. பட் அவரு பிராக்டிஸ் பண்ணல. அப்ப இன்னைக்கு நெறைய பேரு
நம்ம செய்யறது எந்த தொழிலா வேணாலும் இருக்கலாம். பார்க்கறது எந்த வேலையா வேணாலும் இருக்கலாம். ஆனா வெஸ்டீஜுக்குள்ள வந்துட்டீங்களா, பேச ஆரம்பிக்கணும். இன்னைக்கு கற்பகம் மேடம் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன். சொன்னாங்க இல்லையா, 2வது மீட்டிங் திருவொற்றியூர்ல நடந்தது. நான் பிரான்ச் டைரக்டரா ஸ்டேஜ் ஏறுனேன்னு. அந்த மீட்டிங் தான் நான் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணேன். அட்டெண்ட் பண்ணும்போது அழகா பேசுனாங்க. என்ன பேசுனாங்க? விக்டோரியா மேடம் மைக்க எடுத்துட்டு வந்து, அதுவும் ஸ்டேஜ்ல மேல ஏற மாட்டேன்ட்டாங்க. கீழ தான் நின்னாங்க. விக்டோரியா மேடம் மைக்க எடுத்துட்டு வந்து, "அக்கா பேசுங்க அக்கான்னாங்க." "இல்ல விக்டோரியா நீயே பேசுன்னு." "இல்லக்கா பேசுங்கக்கா." மேடம் இவங்க தோள்ல கை போட்டு நிக்கிறாங்க விக்டோரியா மேடம். "இல்ல விக்டோரியா நீயே சொல்லு விக்டோரியா." "அக்கா நான் டைரக்டர் ஆயிட்டேன்னு சொல்லுங்க அக்கான்னு." "அதான் நீ சொல்லிட்டியே வா போலாம்." அவ்வளவுதான். இதுதான் அவங்க டயலாக். ஆனா இதே கற்பகம் மேடம் இன்னைக்கு என்ன பண்றாங்க? நேரு ஸ்டேடியத்துல 50,000 பேர் இருந்தா கூட நின்னு மைக்க பிடிச்சா எவ்வளவு நேரம்னாலும் பேசுவாங்க. பிராக்டிஸ், பிராக்டிஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபியர்னஸ் இருக்கும். ஒரு கூச்சம் இருக்கும். எல்லாமே இருக்கும். பேச, பேச அந்த மைக் உங்கள அட்ராக்ட் பண்ணும். அப்புறம் அந்த மைக் எப்போ கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அப்புறம் மைக் கிடைக்காதான்னு சண்டை போடுவீங்க. மைக்குக்காக சண்டை போட்ட நாட்களும் உண்டு. அதே மாரி தான் நீங்க பிரசன்டேஷன் பண்ண தான் நீங்க சரி ஒரு பிரசன்டரா மாற முடியும். நீங்க ஒரு பிரசன்டரா மாறுனா தான் உங்க டீம்ல நெறைய பிரசன்டர கிரியேட் பண்ண முடியும். உங்க டீம்ல எவ்வளவு பிரசன்டேஷன் நடக்குதோ அதுதான் உங்க வெற்றி. பட்டை தீட்ட தீட்டத்தான் வைரம் ஜொலிக்கும். அப்ப நீங்க உங்கள பட்டத்திட்ட நீங்க தயாராகுங்க. எஸ் சார், புலியின் எஸ் சார். புலியின் அடி தாங்காத அந்த வலி தாங்காத எந்த ஒரு கல்லுமே சிற்பமாக மாறாது. நீங்க யாராவது கிண்டல் பண்ணிருவாங்களோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த தேங்காய் உடைக்கிற கல்லா தான் மாற முடியும். தேங்காய் உடைக்கிற கல்லா நீங்க மாறப் போறீங்களா? இல்ல ஒரு நல்ல கற்பகிரகத்துல வச்சு வழிபடுற ஒரு அற்புதமான இதுவா மாறப் போறீங்களா? சிலையா மாறப் போறீங்களா? எஸ் சார், எஸ் சார். கண்டிப்பா சார். பேசுனா கிண்டல் பண்ண தான் செய்வாங்க. அப்புசாமி சார் முதல்ல Zoomல பேசுறதுக்கு, இப்ப பேசுறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. அதுக்காக நான் பேசவே மாட்டேன்னு நெறைய பேர் வாய மூடிட்டு இருந்தீங்கன்னா, எப்படி நீங்க கத்துக்க முடியும்? இன்னைக்கு அவரு பேச ஆரம்பிச்ச பிறகு தான் பேங்காக் ட்ரிப் வந்தாங்க. எங்க கூட ஜாலியா ஒரு 5 நாளு. செல்ஃபியோ செல்ஃபி. செல்ஃபி எடுத்து, எடுத்து அவர் கையே பெண்ட் ஆன மாரி ஆயிடுச்சு. எங்க தேங்க் யூ போனாலும் சார், செல்ஃபி, தேங்க் யூ வீடியோ சார். கால், செல்ஃபி, வீடியோ கால். எதுக்காக இத சொல்ல வரேன்னா, ஃபிரெண்ட்ஸ் நீங்க வெட்கப்பட்டாலோ, கூச்சப்பட்டாலோ, பயப்பட்டாலோ எதுவுமே நடக்க போறதில்ல. இந்த உலகத்துல எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்காங்கன்னா, எல்லாரும் நம்மளையே பார்த்துட்டு இருக்காங்கன்னு. இல்ல. அவங்களுக்கு நெறைய வேலை இருக்கு. உங்களையும், உங்க குடும்பத்தையும் பார்க்கக்கூடியது நீங்க தான். கற்பகம் மேடம் பாருங்க, எவ்வளவு துணிச்சலா ஒரு மாவரிசை வித்துட்டு இருந்தவங்க, இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு என்டர்பிரனரா மாறி இருக்காங்கன்னா, காரணம் என்ன? அவங்களுடைய நம்பிக்கை, பிளானிங். அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய முயற்சி. எங்கெல்லாம் பயிற்சியில உட்கார்ந்தாங்களோ, அதெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு எவ்வளவு தில்லா சொல்றாங்க. இன்னைக்கு நெறைய டாக்டர்ஸ் அவங்க டீம்ல டவுன்லைன்ல இருக்காங்க. எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ். நான் பேசணுமா? நான் பேசணுமா? நான் பேசணுமா? நான் பேசணுமான்னா எப்படி ஆகும்? நீங்க பேசினா தான் ஆகும். ஓகேவா? எஸ் சார். தேங்க் யூ, தேங்க் யூ சார். கிரேட் அப்துல் சார் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். நம்முடைய எம்டிஎம் பார்த்தேன் சார். எம்டிஎம் தான் மேடம். ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. கற்பகம் மேடம் ஆல்ரெடி நேர்ல எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனா அவங்க வந்து பார்த்தோன்னா இந்த அளவுக்கு ஸ்பீச் பண்ணுவாங்கன்றது இப்போ அவங்களுடைய அந்த ஈவினிங் அவங்களுடைய பேட்டியை பார்த்தேன் சார். ஆனா மேடம் சொன்ன ஒரு விஷயம், 6வது தமிழ் மீடியம் படிச்சுட்டு நான் வீட்டுக்குள்ளே இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மூலியமா மாசம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய தகுதி கொடுத்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே அது ரொம்ப பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை சார். உண்மைதான் சார். உண்மையான வார்த்தை அது. மேடம் அதான் சொல்றேன் இல்லையா? உண்மைதான். அதாவது அவங்க சொன்னது 100% உண்மை. இந்த லாக்டவுன் டைம்ல தான் நாங்கெல்லாம் ஃபேமிலியோட இருந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணது. ஏன்னா அக்கவுண்ட்ல பாலி சார் பணம் போட்டே இருந்தாரு. நாங்க ஜாலியா செலவு பண்ணிட்டு இருந்தோம். அதான் உண்மை. எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். மாசம் அது மாசம் நாங்களும் அக்கவுண்ட்ல பாலி அனுபவிச்சிருக்கோம். சார் பணம் போட்டாரு. 1 கிலோ மட்டன் ரூ. 1000 இப்ப 1600 ரூபாய்க்கெல்லாம் கொடுத்து வாங்கியிருக்கிறோம். விடிய காலம் 4 மணிக்கு வந்து கொடுத்துருவாங்க ஆர்டர் பண்ணா. சிக்கன் எல்லாம் 300 ரூபாய் 400 ரூபான்னு 400 ரூபாய் 500 ரூபான்னு வாங்கணும் 1 கிலோ. எஸ் சார், எஸ். ஆனா இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா, பணம் இருக்குன்றதுக்கு இல்ல. அதாவது வீட்ல ஜாலியா அப்படியே ஜூம் மீட்டிங் நடந்துட்டே இருக்கும். என் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு பெட்ரூம்ல உட்கார்ந்துட்டு ஃபோன் பண்ணுவேன் ஒய்ஃப்க்கு.
ஒய்ஃப் டீயோட நான் ஃபோன் பண்ணாலே டீக்கு தான் ஃபோன் பண்றேன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த டீ டைம் வந்துச்சுன்னா ஒரு ஃபோன் அடிச்சா போதும் டீ வந்துச்சு. அதாவது அந்த வாழ்க்கை வந்து ஒரு பெரிய ஒரு லக்ஸரி லைஃப். பெட்ரூம்ல ஏசிய போட்டு உட்கார்ந்தனாக்கா மீட்டிங் நடந்துனே இருக்கும். ஒவ்வொரு டீம் மீட்டிங். இது இல்லாம நாங்க கிளாஸ்மேட்ஸ், ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா Zoomல கனெக்ட் ஆகி ஜாலியா பேசி, சிரிச்சு விளையாடிட்டு இருந்தோம். அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்தா கூட ஒரு பெரிய உலகமே பயத்துல மூழ்கி இருந்தாலும் கூட, பயமே இல்லாம, கவலையும் இல்லாம வாழ்ந்த நாட்கள் தான் அந்த COVID-19. அதுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம் வெஸ்டீஜ நாங்க எடுத்ததுனால. வெஸ்டீஜ முழுமையா செயல்பட்டதுனால. வெஸ்டீஜ எல்லார்ட்டயும் பேசுனதுனால. வெட்கம் இல்லாம, கூச்சம் இல்லாம எல்லார்ட்டயும் சொன்னதுனால. வெஸ்டீஜ் ப்ராடக்ட்ட சொன்னதுனால தான் இந்த ரிசல்ட். அதுதான் நீங்களும் பேசுங்க. நீங்களும் சொல்லுங்கன்னு சொல்றோம். புரிஞ்சுக்குங்க. புரிந்தவர்களுக்கு வெஸ்டீஜ் சொர்க்கம். புரியாதவர்களுக்கு என்ன தோணுதோ அதுதான். மார்னிங் Zoom மீட்டிங் வர்றது கூட நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? பல பேருடைய பல விஷயங்களை கத்துக்க தான் எல்லாமே கிடைக்கும். மேடம் முன்னொரு வார்த்தை சொன்னாங்க சார், கத்துக்கணும்னாங்க. அது உண்மைதான் சார். நம்ம உயிர் வரைக்கும் கத்துக்கலாம். மைத்ர சுவாமி சொன்னவங்க கூட ஒவ்வொரு விஷயமா கத்துக்குங்க. ஏன்னா புதிய விஷயம் கத்துக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு வயசாகாது, எப்பவுமே இளமையா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற ஒரு பதிவு பண்ணியிருந்தாரு. அதுவும் உண்மைதான் சார். அது ஒவ்வொரு விஷயமும் நம்ம புதுசா தெரியாதுன்னு சொல்றதை விட தெரியாத விஷயத்த நம்ம கத்துக்கிறதுன்றது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். தேங்க்யூ சார். சரியான வீடியோ போட்டீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அடுத்து உங்க எல்லாருக்கும் ஒரு தகவல். யாரு ஃபர்ஸ்ட் 1 lakh டீம் விக்டரியில ரீச் பண்றீங்களோ அவங்களோட எம்டிஎம் இமிடியேட்டா ஒரு பெரிய ஹால்ல நடக்கும். சரிங்க சார். சார் நேற்று உண்மையிலேயே மேடமுடைய இது மீட்டிங் சூப்பராக இருந்துச்சுங்க சார். நேற்று நான் ஒரு 12 பேரை உட்கார வச்சேன் சார் என்னுடைய டீம்ல இருந்து. வெரி குட். எங்க வாணியம்பாடிலையா? ஆமாங்க சார். சூப்பர் மேடம். அதுதான் பயன்படுத்திக்கணும். எப்ப எந்தெந்த இடத்துல நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அதை பயன்படுத்திக்கணும். கிரேட் மேடம். சூப்பர். சொல்லுங்க. 20 பேர் உட்காரத்துக்கு ரொம்ப முயற்சி பண்ணேன். உண்மையிலேயே இது ஞாயிற்றுக்கிழமை வந்ததுனால நேற்று வர்றதுக்கு எல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. அப்பயும் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 12 பேரை உட்கார வச்சேன். உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். 12 பேரும் டீமா வருவாங்க. மேடம் பேசுன ஸ்பீச் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. எவ்வளவு செஞ்சு நம்ம எப்படி பாஸ்ட் சொன்னாங்களே, உண்மையிலேயே எனக்கு நம்ம ஏலகிரி டீம்ல நிறைய பேர் இருந்ததுனால அந்த கரெக்டா அதை ரீச் ஆகல. அப்புறமா ஜூம் மீட்டிங்ல ஓரளவுக்கு புரிஞ்சுக்கினேன். உண்மையிலேயே நேத்து சொல்லும் போது உண்மையிலேயே இது செஞ்சாதான் இது கரெக்டா வரும், நம்ம அது 19,000 3 மாசத்துல சம்பாதிக்க முடியும்னு அது நல்லா தெளிவா சொன்னாங்க. ஒரு டவுன்லைன் கேட்ட 30 நாள் தொடர்ந்து பேசணும். ஃபர்ஸ்ட் மாசம் அப்புறமா அவங்கள 2 ஹோம் மீட்டிங் பண்ண வச்சு அவங்கள பாஸ்டார்ட் 2 பேரை பண்ண வைக்கணும். பண்ண வச்சுட்டு அவங்க 3 பேருக்கிட்டையும் நம்ம தொடர்ந்து 30 நாள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கரெக்டா சொல்லின்னு வந்தாங்க சார். 30 நாள் தொடர்ந்து அவங்க கிட்ட பேசி 2 ஹோம் மீட்டிங் பண்ணி பாஸ்டார்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெளிவை வந்து உண்மையிலேயே நேற்று தான் ரொம்ப புரிஞ்சுக்கினேன். அந்த ஃபாலோ அப்ப கரெக்டா நான் பண்ணுவேன் சார். வெரி குட். சூப்பர்மா. கண்டிப்பா சார். அந்த இது வந்து எனக்கு தெரியாமலே ஓரளவுக்கு நான் பாஸ்டார்ட் பண்ணின்னு வந்தேன். என்னன்னா சரஸ்வதி மேடம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணேன். அவங்கள பாஸ்டார்ட் பண்ண வச்சேன். அவங்க டீம் மூலியமா 2 பேரை பண்ண வச்சேன். மணிமேகலை மேடமும் சத்யா மேடமும் பண்ண வச்சேன். அவங்களுக்கு கீழே மணிமேகலை மேடம் கீழே பிப்ரவரி மாசம் பண்ணாங்க. மார்ச்ல அவங்க 2 பேர் பண்ண வச்சேன். மார்ச்ல அவங்கள மணிமேகலை மேடம் டீம்ல 2 பேரும் பாஸ்டார்ட் கொண்டு வந்தேன். அதே மாதிரி சத்யா மேடத்துல ஒருத்தர் கொண்டு வந்தேன் அம்முன்றவங்கள. இப்போ வந்து அடுத்த லெவல் மேடம் சொன்ன மாதிரி இந்த மாசம் கமலையும் ரேணுன்றவங்க பாஸ்டார்ட் முடிச்சவங்களே நேற்று மீட்டிங்க்கு வர வச்சு நம்ம கார் ஃபங்க்ஷனுக்கும் ரேணு மேடம் வரல. கமல் வந்து 5 பேர் கூட்டிட்டு வந்திருந்தாரு. உண்மையிலே நேத்தும் வந்து மேடம் அவங்க ரேணு மேடம் பார்த்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப அந்த பாஸ்டார்ட் என்னன்ட்டு அந்த விஷயத்த இன்னும் அவங்களுக்கு நாங்க சொல்லும் போது புரியல. நேற்று மேடம் வந்து தெளிவா சொல்லிடுறாங்க. உண்மையிலே பிசினஸ் அவங்க கத்துக்குனாங்க. உண்மையிலேயே நல்லா எங்களுக்கு டீம் வந்து நல்லா அமையும் சார் இதுக்கு மேல.
சூப்பர்மா, வாழ்த்துக்கள். எந்தெந்த தகவல மேடம் நிறைய அனுபவம் எனக்கு. ஏன்னா சார் சொல்லும்போது கண்டிப்பா நான் ஏத்துக்க மாட்டேன். சொல்லும்போது இருங்க சார், நான் சொல்றதுதான் கரெக்ட்டுன்னு நான் நினைப்பேன். ஆனா உண்மையிலேயே என்னுடைய அனுபவம் வந்து நிறைய நானு அதுல ஃபெயில் ஆனேன். அந்த அனுபவம் நிறைய அந்த ஏலகிரிக்கெல்லாம் கூட்டின்னு வரும்போது நிறைய காசு போட்டு பண்ண மாதிரிலாம் நான் பண்ணேன். அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னா நான் செஞ்சு அதெல்லாம் என்னுடைய அனுபவம் வந்து இப்போ வந்து அந்த அனுபவம் ஜாஸ்தியா இருந்ததுனால அந்த அனுபவம் தான் உங்களுக்கு பேசும். நான் சொல்றது உங்களுக்கு ஏத்துக்காதுன்னு சார் நிறைய நாள் சொல்லியிருக்கிறார் ஜெயராம் சாரு. உண்மையிலே அந்த அனுபவம் தான் சார் நிறைய நம்மளுக்கு பாடம் சொல்லி தரோன்ட்டு நான் நிறைய புரிஞ்சுக்கணும் சார். இப்போ கரெக்டா அத கொண்டு போயினுக்கிறேன் சார். கிரேட் மேடம், சூப்பர், கண்டிப்பா சார். வாழ்த்துக்கள். உண்மையிலே எல்லாம் பேசும்போது ரொம்ப தயக்கம் இருக்கும். நம்ம போய் பேசினா கரெக்டா பேசுவோமா என்னன்ட்டு. உண்மையிலே இப்போ நாம எங்கன்னா மீட்டிங் நடக்கணும் ஃபர்ஸ்ட் நான் தான் பேசணும். நேத்து கூட மேடம் மீட்டிங் முடிச்சுதான் யார் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு ஜெயராம் சார் சொன்னா நான் தான் சார் ஃபர்ஸ்ட் போய் பேசினேன். அந்த இது வந்து எனக்கு எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் முன்ன உட்காரணும், ஃபர்ஸ்ட் போய் பேசணும். அதுதான் இப்ப என்னுடைய டார்கெட். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நாமளும் வரணும் அப்படின்றது. சூப்பர் சூப்பர். அது மாதிரி இன்னைக்கு உமன் சிஎன்டி இருக்கு ஆபீஸ்ல, சென்னை நுங்கம்பாக்கம் ஆபீஸ்ல. கரெக்டா எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிங்க சார். ஓகே, தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். Okay, thank you friends, thank you all, thank you. Thank you sir, thank you so much. All leader, thank you. Thank you sir. Thank you madam. ஜெயக்குமார் மேடம் ஃப்ரீ ஆயிட்டீங்களா? Good morning sir. Free sir. எக்ஸாம் நேத்தோட முடிஞ்சிச்சு. சரி. So என்னோட எக்ஸாம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது சார். வெரி குட் கிரேட் சூப்பர். இன்விடேஷன் கிடைச்சிச்சா? சார் நேத்து மேடம் கொடுத்திருந்தாங்க. ஓகே, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சார். ஒரு பிரதர் வந்து இவ்ளோ இன்வைட் பண்றது உண்மையாவே ஹாப்பியா இருந்துச்சுங்க சார். Thank you so much சார். வாங்க எல்லாரும் வாங்க. அதுவும் நம்ம கண்டிப்பா சார். டீம் விக்டரியுடைய இல்ல திருமண விழா. கண்டிப்பா சார். இந்த ரிலேஷன்ஷிப், இந்த டீம் ஒர்க் எல்லாமே வந்து டீம் விக்டரியில தான் சார் கிடைக்குது. நிறைய டீம் இருக்கு, பட் நம்ம டீம் மாதிரி அமையுமான்னு நிஜமா எதிர்பார்க்க முடியலைங்க சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ so much. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார், சோபா ராணி பேசுறேன் சார். குட் மார்னிங் மேடம், சொல்லுங்க மேடம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் மேடம், சூப்பரா இருக்கேன். விஸ்டேஜ் அச்சீவர்ஸ்க்கெல்லாம் என்னோட சின்ன வாழ்த்துக்கள் சார். உகாதி வாழ்த்துக்கள் சார் இன்னைக்கு. ஓகே, கிரேட். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சார் டுடே மார்னிங் செக்ஷன் வந்து மிக அருமையா இருந்தது. கற்பகம் மேடம் வந்து பொறுமையும் பெருமையும் சொல்லி கொடுத்தாங்க. இந்த 2 பாயிண்ட்ஸ் தான் நான் கத்துக்கினேன் இன்னைக்கு. வாழ்க்கையில வந்து ஒருத்தர் எவ்வளவு பொறுமையா செயல்படுறாங்களோ அவங்க வந்து மிகப்பெரிய வெற்றியை அச்சீவ் பண்ணுவாங்க. இதுதான் டுடே மார்னிங் செக்ஷன்ல நான் கத்துக்கினேன். ஒரு மனிதனுக்கு பொறுமைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கீப் அப் பண்ணாங்களன்னா அவங்க மிகப்பெரிய லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் சார். கிரேட் மேடம், வாழ்த்துக்கள். மார்னிங் செக்ஷன்ல நான் இதுதான் கத்துக்கினேன். என்னோட நேரா போய் தென்றல் மேடத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்ல முடியல. இருந்தாலும் அவ்வளோ ஜனத்துல நெருக்கடியில நான் மனசார மேடம்க்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதே சுச்சுவேஷன்ல நானும் ஒரு ப்ரோன்ஸ் இந்த ஆண்டுக்கான இதுக்கு வெஸ்டேஜ் கம்பெனிக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நிறைய ஸ்டெப் நீங்க வர வேண்டியிருக்கு. கண்டிப்பா சார், பொறுமையோட அத்தை செயல்பட்டு வெற்றிகரமா நான் வின் பண்ணுவேன் சார். வாங்க வாங்க, வெல்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். கிரேட், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல். மீண்டும் நாளை காலையில் சந்திப்போம். வாழ்த்துக்கள், நன்றி.